மகாகணபதியே நம. ஸ்ரீ குருப்யோ நம. போன பதிவில் அம்பாளை பற்றி போட்டிருந்தோம். நல்ல ஏகப்பட்ட அமோக வரவேற்பு. அதனால் இன்னைக்கும் அம்பாளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்தே மேலும் சில நாமாக்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதில் ஒரு ஃபஸ்ட்டு நாமா அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வியாஜம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்பஸ், ஒரு காரணத்தை உத்தேசிச்சது. அவ்வியாஜம்னா அதுக்கு ஆப்போசிட், வித்தவுட் எனி பர்பஸ் நம்ம மேலே கருணை காமிக்கிறவ தான் அம்பாளுங்கிறது. அதுதான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது. இதை சொல்லும்போது ஆதிசங்கரர் பண்ண தேவி க்ஷமாபண ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அது என்ன சொல்றதுன்னா, ஜெகன் மாதா மாதஸ்தவ சரண சேவா நரச்சிதா நவாதத்தம் தேவி திரவிணமபி பூயாஸ்தவமயா ததாபித்வம் ஸ்நேகம் மயி நிருபமம் எத் பிரக்ருஷே குபுத்ரோஜாயேத கொச்சிதபி குமாதான பவதி அப்படின்னு சொல்லுது. என்ன மீனிங்னா, அதாவது உலகத்தில் கெட்ட பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் கெட்ட தாயார் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த கடைசி லைனுடைய மீனிங். குபுத்ரோஜாயேத கொஜிதபி குமாதான பவதி. என்ன மீனிங், அப்படி ஃபுல் மீனிங் அப்படின்னா, ஜெகன்மாதா, நான் உனக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவும் பண்ணதில்லை, ஒரு புடவை வாங்கி சாத்தினதில்லை, ஒரு நைவேத்தியம் பண்ணதில்லை, ஒரு அபிஷேகம் பண்ணதில்லை, ஒன்றுமே பண்ணதில்லை. இருந்தாலும் உன்னுடைய கருணா கடாட்சம் என் மேலே விழுந்துட்டே இருக்கே. இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தா, உலகத்தில் தாயை மறந்த பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் பிள்ளையை மறந்த தாயார் ஒருபோதும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் காமிக்கிறது. அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். அதுதான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி. காரணமே இல்லாமல் நம்ம மேலே கருணை காமிக்கிறது தான் அந்த நாமாவினுடைய அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு நாமா ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகா அப்படின்னு சொல்லி இன்னொரு நாமா. ஸ்ருதி அப்படின்னு சொன்னாக்க அது வேதம்னு அர்த்தம். வேத மாதாவினுடைய சீமந்தம்னா இந்த பெண்களுடைய நெற்றி வகுடு ஆரம்பிக்கிற இடம், அதுதான் சீமந்தம் அப்படின்னு சொல்றது. அங்கே எப்போவுமே பெண்கள் குங்குமம் இல்லை அது மாதிரி வச்சுப்பாங்க, முக்கியமாக வச்சுக்கணும். அந்த சீமந்த பகுதியில் அம்பாளினுடைய பாததூளி எப்போதுமே பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேதமாதா எப்போதுமே அம்பாளினுடைய காலடியிலே விழுந்து கிடக்கா அப்படின்னு அர்த்தம். வேதமாதா மட்டுமா விழுந்து கிடக்கா? அனானப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சூரியன், சந்திரன், இன்னும் பைரவர், எத்தனையோ பேர், தேவேந்திரன்லேருந்து சகல தேவதைகளும் அவ காலில் தான் விழுந்திருக்காங்க. மார்த்தாண்ட பைரவாராத்யா அப்படின்னு சொல்றாங்க. மார்த்தாண்டன்னா சூரியன், பைரவர்னா பைரவர் தான். எல்லாருமே அவளை ஆராதிச்சு தான் தனக்கு வேண்டிய சக்திகளை வாங்கிக்கிறார்கள். அதனால ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்கு வேண்டிய சக்தியை அந்த அம்பாள்கிட்ட இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. இப்போ அம்பாளுடைய சக்தி என்னங்கிறத கொஞ்சம் லேசாக அனலைஸ் பண்ணும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற சேதன அசேதன, அதாவது உயிரில்லாத அசையும் அசையா பொருட்கள் அத்தனைக்கும் அவ கொடுக்குற சக்தியினாலதான் நடக்கிறது அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல ஒரு எறும்பு ஒரு ஸ்டெப்பு வைக்கணும்னா கூட அம்பாளினுடைய சக்தி தான் தேவைப்படுது, ஒரு கிஞ்சித்து சக்தி தேவைப்படுது. அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி விலங்குகள் இருக்காங்க, எத்தனை கோடி பறவைகள் நீர்ல போறது பறக்கிறது, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அத்தனையோட சக்தியையும் ஒன்னா கூட்டினாக்க அம்பாளினுடைய சக்திக்கு ஈக்குவலா வந்துருமானா வராது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. என்னன்னா, இப்ப கல், மண், மரம் இதெல்லாம் இருக்கு.
இந்த கல், மண், மரம் எல்லாமே வந்து அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்ட்லாம் சொல்றது. இந்த அணு ஒவ்வொன்றுலையும் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிறது. அந்த புரோட்டானை சுற்றி எலக்ட்ரான் இவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவர்ல சுத்துறது அப்படின்னு. அப்போ அதுக்கு சுத்துறதுக்கு அதுக்கு எவ்வளோ எங்கேருந்து சக்தி வருது அப்படின்னு சொன்னா அதுவும் அம்பாள் கொடுக்குற அந்த எனர்ஜி தான். இது சரி, இது மாதிரி பிரபஞ்சத்துல எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு, அத்தனைக்கும் அவ தான் சக்தி கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. இந்த பூமியே சுழன்று இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பூமியிலேருந்து எல்லா கிரகங்களும் சுழன்று இருக்கு, சூரியன்லேருந்து அத்தனை கிரகங்களும் சுழன்று இருக்கு அப்படின்னாக்க அவ கொடுக்குற அந்த கிஞ்சித் சக்தியில தான் எல்லாமே நடக்குது. ஆக அணுவிலேருந்து அண்டம் வரைக்கும், பிரம்மாண்டம் வரைக்கும் அவ கொடுக்குற அந்த சக்தியினால தான் நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மகாசக்தியினுடைய பெருமை. அதுவும் தவிர இந்த எம்டி ஸ்பேஸ்லையும் பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு உண்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அது இருக்கிறதுனால தான் ஒயர்லெஸ்லாம் நடக்கிறது. அதுக்கு அந்த சக்தி கொடுக்கறதும் அந்த அம்பாள். ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் சரி, சகல அசேதன பொருள்களுக்கும் சரி சக்தி கொடுக்கறது அந்த பராசக்திங்கிற ஒரே சக்தி அம்மா தான். ஸோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள் தான் நம்ம பராசக்தி. அப்புறமா அடுத்த நாமாவா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த சக்தி எல்லாம் இன்னொரு விஷயம், இந்த சக்தி எல்லாம் வந்து சிவனுக்கு கிடையாதான்னா சிவனுக்கு கிடையாது. சிவன் வந்து மேட்டர் தான், சக்தி தான், அதாவது அம்பாள் தான் மேட்டர், சக்தி. இது ரெண்டும் ஆனா பிரிக்கவே முடியாது. ஒரு பைல்வான் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அந்த பைல்வான்ங்கிறது தான் சிவன். அவனுக்கு உள்ள இருக்கிற சக்தி தான் வந்து பலம் தான் வந்து அம்பாள். இந்த பைல்வானையும் அவனுடைய பலத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் சிவன் சக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அப்படிங்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலே கடைசியா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி அப்படின்னே வருது. ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதா அம்பிகா அப்படின்னே சொல்லி வரும். ஸோ பாலையும் அதனுடைய வெண்மையையும் பிரிக்க முடியாதது மாதிரி, ஒரு பைல்வானையும் அவனுடைய பலத்தையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி, இப்போ பைல்வானும் வேணும், பலமும் வேணும். அப்போதான் அதுதான் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம், அதுதான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அதனால சிவசக்தி எப்போதுமே ஐக்கியமாக தான் இருக்காங்க. அப்புறமா ஒரு நாமா ஒன்று வருது, அது என்னன்னாக்க லாஸ்ய பிரியா லயகரி லஜ்ஜா ரம்பாதி வந்திதா. லாஸ்ய பிரியாங்கிறது அம்பாளினுடைய, அதாவது பெண்களினுடைய நடையழகு. பெண்கள் நடக்க அதுல வந்து அம்பாளினுடைய நடையழகை பார்த்துட்டு தேவலோகத்து ஸ்திரீகளான ரம்பை முதலானவர்கள்லாம் வெக்கப்பட்டு போறாங்க. லஜ்ஜா அப்படின்னா வெக்கப்படுறாங்க. ஐயோ அம்பாள் மாதிரி நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறாங்க. ஆக அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த ஒரு அம்மாவை தான் நம்ம வச்சிருக்கோம். அதுதான் நம்ம ஆதிபராசக்தி. அதாவது கருணையிலையும் அவள் கரை காண முடியாத ஒரு எல்லையற்ற ஒரு வஸ்து, ஆற்றலிலும் சரி எல்லாத்துலேயும் சரி அவள் வந்து அவளுக்கு நிகர் அவளே தான். அதனால எப்போதுமே அவளுடைய நினைவாகவே இருந்து அவளுடைய இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆராதனை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஆத்மஸ்ரேயஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய்.